இவங்களோட குழந்தை காணாம போயிடுச்சு. எங்க தேடியும் கிடைக்கவே இல்ல. இந்த அம்மாக்கு 2 வருஷம் ஆகியும் அவங்க குழந்தை நினைப்பாவே தான் இருக்கு. அப்படி ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு போகும்போது ஒரு கண்ணாடி கிளாஸ்ல உள்ள பொம்மையை பார்த்து ரொம்பவே பிடிச்சு போய் வீட்டுக்கு கொண்டு வராங்க. அதுக்கு புது துணிலாம் போட்டு விட்டு அவங்க குழந்தை மாதிரியே பாத்துக்கிறாங்க. அம்மாவும் அப்பாவும் வெளியில போகும்போது அந்த பொம்மையும் கூட்டிட்டு போறாங்க. இப்ப இவங்க வீடு முழுக்க இவங்க 3 பேர் எடுத்த போட்டோஸா தான் இருக்கு. கொஞ்சம் வருஷம் போக அவங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறக்குது. இப்ப இந்த குழந்தை வந்துட்டனால அந்த பொம்மையை தூக்கி மத்த பொம்மைங்களோட போட்டுடுறாங்க. இப்ப அவங்க பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு போற வயசு ஆயிடுச்சு. அப்படி ஒரு நாள் அந்த குட்டி பொண்ணு விளையாடிட்டு இருக்க போது கபோர்ட திறக்கிறா. எதிர்ச்சியா அந்த பொம்மையை பார்த்ததும் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. அந்த பொம்மையோட விளையாடுறதை யாரும் பெருசா கண்டுக்கல. ஆனா கொஞ்ச நாட்கள் போக அவளோட பிஹேவியர்ஸ் சேஞ்ச் ஆகுது. இந்த குட்டி பொண்ணு அந்த பொம்மையோட பேச ஆரம்பிச்சதுல இருந்து ரூடா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சதை அவங்க அம்மா கண்டுபிடிக்கிறாங்க. அவளை பத்தி ஸ்கூல்ல பேச போக டீச்சர் அந்த குட்டி பாப்பா வரைஞ்ச டிராயிங் காட்டுறாங்க. ரொம்பவே மென்டலி டிஸ்டர்ப்டான பர்சன் வரைஞ்ச மாதிரி இருக்கு. இதனால இந்த பொம்மையை தூக்கி போட ட்ரை பண்றாங்க. ஆனா குப்பை வண்டிக்கு ஆக்சிடென்ட் ஆகி அந்த பொம்மை இவங்க கிட்டே வந்துருது. நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க அம்மா ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. அவர் அதை பெருசாவே எடுத்துக்கல. ஆனா அவர் வைஃப் இவ்வளவு தூரம் சொன்னதுனால பொம்மை டப்பால இருக்கிற பேரை பார்த்து கூகுள் பண்றாரு. பார்த்தா ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. என்னன்னா அந்த பொம்மையை உருவாக்குனவரோட பொண்ணுக்கு ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம இருந்திருக்கு. உங்க பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவரோட வைஃப் இவங்களையும் அவங்க பொண்ணையும் தூக்கல மாட்டிடுறாங்க. ஆனா அவங்களோட கயிறு இருந்தனால இவங்க தப்பிச்சிடுறாங்க. ஆனா அந்த குட்டி பொண்ணு இறந்து போயிடுது. அவங்க வைஃப் படுற கஷ்டத்தை பார்த்து அந்த குட்டி பாப்பாவோட பாடி பார்ட்ஸை வச்சு அவங்க வைஃபுக்காக இந்த பொம்மையை உருவாக்கி இருக்காங்க. அதே வருஷம் அவங்க வைஃப் இறந்துட்டதாவும் அந்த பொம்மையை அவங்க கூடயே புதைச்சுதா சொல்றாங்க. ஆனா அதை யாரோ திருடி அதிக விலைக்கு வித்திருக்காங்க. அதுதான் இப்போ இவங்க கையில கிடைச்சிருக்கு. அந்த பொம்மையை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க. ரிப்போர்ட்ஸ்ல உயிர் இருக்கிற மாதிரி தான் காட்டுது. அன்னைக்கு நைட்டு அந்த பொம்மையை மந்திரிச்சு கோவில்ல வச்சு லாக் பண்ணிடுறாங்க. இது உண்மையிலே நடந்த கதை. இன்னும் வரைக்கும் அந்த பொம்மைக்கு முடியும் நகமும் வளருதான்.